நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? எல்லாம் வந்துச்சுங்கய்யா. ஐயா இதுதாங்கய்யா நம்ம பொண்ணு மாப்பிளைக்கு கொடுக்க போற சீருங்கய்யா. எல்லார் வீட்டுக்கும் போய் இறங்கிருங்கய்யா. சரி. பாருடி. என்ன கொடுக்க போறோம்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக பார்வைக்காக ஒரு செட்டு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோங்க ஐயா. பார்வைக்காக எதுக்கு எங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இதையும் அவங்க வீட்டுல இறக்கி வச்சிட வேண்டியதுதானே? ஐயா இல்லைங்க ஐயா, அத பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இவ்வளவு சீரு கிடைக்குன்னு நினைக்கும் போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இவ்வளவு நல்லது பண்றீங்க, அது இந்த ஊர்வலத்துக்கு தெரிஞ்சு பண்றது தப்பு ஒண்ணு இல்லைங்களா? சரி சரி, எல்லா ஏற்பாடும் சரியா நடக்கட்டும். எல்லா சீர்வரிசையும் அவங்க உங்க வீட்டுல போய் இறங்கிடுச்சுன்னு ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிக்கிடுங்க. அப்பா கருப்பு மாமா, நீதாப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரி மாமா, நான் பாத்துக்கிறேன் மாமா. ஐயா வாங்க உள்ள. சரி போலாம். அதான் புறப்படலாம். போலாம்ப்பா. யாருக்கும் கருக்க மறந்துடாதீங்க, சரியா? நீங்க போய் நல்லா வேலை. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மா இதுல யாருமா நம்மால? மூர்த்தி கண்டிப்பா வரேன்னு சொல்லி சொன்னா. இங்கதான் எங்கேயாவது இருப்பான் பாக்குறேன். தாமரை அதோ நிக்கிறாங்க பாரு. அவங்கதான் ஃபர்ஸ்ட் 2 ஜோடி அவங்கதான். வெயிட் பண்ணுங்க. என்ன இரு, எல்லாம் தயாரா இருக்கு? எல்லாம் ரெடியா இருக்கீங்க ஐயா. நீங்க வந்து தாலி எடுத்து கொடுக்கறதுக்காக தான் காத்துட்டு இருக்கோங்க. சரி சரி, ரொம்ப நல்லது. அப்ப வாங்க வாங்க ஐயா வாங்க. என்ன மூர்த்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. இவதான் உன் பொண்டாட்டியா? ஆமாக்கா. ஏய் நான் சொன்னல அந்த அக்கா இவங்கதான். வணக்கம் சொல்லு. வணக்கம்மா. வணக்கம். இது உன் தம்பி சம்சாரமா? ஆமாங்க. ஏமா தாலியெல்லாம் கட்டி வீட்டுல வச்சுட்டு தானே வந்திருக்கீங்க? ஆமாமா. சரி சரி மூர்த்தி, அக்கா யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சாயங்காலமா உங்க வீட்டுக்கு வரோம். என்ன ஏதுங்கறத அங்க வச்சு பைசல் பண்ணிடலாம். புரியுதா? சரிக்கா சரிக்கா. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? அக்கா யாருக்கிட்டயும் நான் ஒரு மூச்சு கூட விட மாட்டேன்க்கா. நீங்க போங்க. என்னமா 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. கூப்பிடுறாங்க. சரி. என்னடி அப்படி பாக்குற? என்னம்மா, நான் மாமா வீட்டுக்கு போய் 1 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள ஆளே முழுசா மாறிட்டேன். சும்மா ரெடி ஓத வாங்க போறேன். கிண்டல் பண்ணிக்கிட்டு. என்ன வளரே, நீ படிக்கலாம் ஆரம்பிச்சுட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தமிழ் தான். ஐயா இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடுற ஜோடி இவங்க தானங்க ஐயா. நான் இப்ப உங்களுக்கு தாலி எடுத்து கொடுக்கறேன். நீங்க அந்த தாலிய உங்க கையால அந்த வாசகத்தை அவங்க எல்லாரும் திரும்ப சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிச்சதும் இந்த 10 ஜோடிகளும் தாலி கட்டணும். சரிங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் திருமங்கல்யத்தை 10 ஜோடிகளுக்கு எடுத்து கொடுக்கணும். வயசுல மூத்தவங்க மாமாதான். மாமாவும் அத்தையும் இருக்கும்போது நாங்க எடுத்து கொடுக்கறது நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அம்மாடி, இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்க கல்யாண நாள வெகு சிறப்பா கொண்டாடணுன்றதுக்காக தான். நீங்க 2 பேரும் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும், கணவன் மனைவி புரிதலோட சந்தோஷமா நல்லா வாழணுன்றதுக்காக தான். அதனால வயசுல மூத்தவங்க நாங்க தாலி எடுத்து கொடுக்கறது முக்கியம் இல்ல. இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடுற நீங்க 2 பேரும் எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம். என்னடி யோசிக்கிற? ஒண்ணு இல்லாமாச்சி, எனக்கு சம்மதானே. அப்படி சொல்லு. சிரிச்ச முகமா சந்தோஷமா தாலி எடுத்து கொடு. தாலி எடுத்து கொடுக்கற புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்காதுடி. அதுவும் நாம கும்பிடுற தெய்வத்துக்கு முன்னாடி நீ தாலி எடுத்து கொடுக்கறிய, இது கோடி புண்ணியம். டி எல்லாம் கருப்பு ஏறுங்கள வாசி. ஏதே தமிழ் எப்படி வந்து நில்லுங்க வாங்க. சரி போமா. முதல் ஜோடி ஹரி கௌசல்யா, 2வது ஜோடி வேல்முருகன் உஷா, முன்னாடி 3வது ஜோடி குமார் பிரேமா, 4வது ஜோடி பாஸ்கர் கல்பனா, 9வது ஜோடி மூர்த்தி காயத்ரி. டேய் மூர்த்தி வாடா. வா போவோம். அம்மா இவ எதுக்குமா இப்ப குறுக்க வரும்? இது பாக்கலாம். ஏய் காவியா, உனக்கு என்ன கொழுப்பு எடுத்து போச்சா? இம்மடி பெரிய காரியத்தை எங்க அண்ணன் முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேதுவும் தமிழும் நல்லா இருக்கணும்னு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. உன் இஷ்டத்துக்கு நிறுத்துங்கன்னு அபசகுணமா சொல்லிக்கிட்டு இருக்க. உன் இஷ்டத்துக்கு திமிர நடந்துக்கலாம் மட்டும் நினைக்காத. இருங்க இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒன்னும் காரணம் இல்லாமலாம் நிறுத்துங்கன்னு சொல்லல. நான் நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு. ஏண்டி மங்களகரமா ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, அத போய் நிப்பாட்டுன்னு சொல்ற, அதுக்கு என்னடி காரணம்? காவியா, நீ காரணம் இல்லாம பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். என்ன விஷயம்? மாமா கோயில்ல வந்து அவசகுணமா நிறுத்துங்கன்னு சொன்னது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும் மாமா. என்ன உண்மை? இல்ல மாமா, சேது மாமாவும் தமிழ் செல்வியும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, அவங்க 100 வருஷம் ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு நல்ல காரியத்தை நீங்க பண்றீங்க. ஆனா இந்த நல்ல காரியத்தை கெடுக்கிற விதமாவும் இதுலயும் ஆதாயம் பாக்கணும்னு சொல்லி சில பேர் திட்டம் போட்டு போலியான 2 ஜோடிய இதுல கலந்துருக்க வச்சிருக்காங்க மாமா. ஐயோ மாட்டணுமா? போலியான ஜோடியா? என்ன மருமகளே சொல்ற? யார் அந்த போலியான ஜோடி? உனக்கு எப்படி தெரியும்? நான் எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். இதோ நிக்கிறாங்களே இந்த 2 ஜோடியும், அதோ நிக்கிறாங்களே லாஸ்டா அந்த ஜோடியும் போலியான ஜோடிங்க மாமா. போலியான ஜோடியா? இந்த 2 ஜோடிங்களுக்குமே ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. அங்க இருக்கிற ஜோடிக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. கல்யாணமான 2 பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்களா? மாமா, நடேசா, ஊர் முழுக்க யார் கல்யாணம் பண்ணிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களதான் பொண்ணு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தோம்
எதுக்காக கல்யாணமான 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எப்பா நாங்களே எதுவும் கூட்டு வரலப்பா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு தான்ப்பா எங்கிட்ட சொன்னாங்க. மாமா நாங்க 2 பேருமே நல்ல தீர விசாரிச்சு கஷ்டப்படுற குடும்பமா என்ன ஏதுன்னு பார்த்துதான் மாமா கூட்டு வந்தோம் மாமா. இவங்க 2 பேரையும் யார் செலக்ட் பண்ணது? அது எப்ப நடேசா என்ன 2 பேர் தேவைப்படுது, அது சீக்கிரம் பாக்கணுமா. என்ன தாமரா? மாமா நம்ம பெரிய மாமா 10 ஜோடிங்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாருல. எனக்கு தெரிஞ்ச 2 ஜோடி இருக்காங்க மாமா. அவங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல மாமா. பாவம், அவங்களையும் இதுல சேர்த்துக்க முடியுமா? அப்படியா? பரவாயில்லம்மா. இப்பதான் நாங்க ஒரு 2 ஜோடி கிடைக்காம என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பேசிக்கிறதா. சரிங்க மாமா. மாமா அவங்களோட பேரு அட்ரஸ்லாம் அதுவும் போன்ல இருக்கு. சரிம்மா சரிம்மா. கருப்பு இந்த இது எழுதிக்கா. கொடு. மாமா இவங்க 2 பேரை கொடுத்தது தாமரை தான் மாமா. ஐயோ மாமா, இல்ல மாமா, எனக்கு எதுவும் தெரியாது. எங்க அம்மா தான் அவங்க 2 பேரோட பேரு கொடுத்து இதுல சேர்க்க சொன்னாங்க. நான் பேரு மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். எனக்கு எதுவும் தெரியாது மாமா. மாட்னடி மவளே, இப்போ உன்னை தூத்த வைக்கிறேன் பாரு. ஐயோ அதாச்சி, நீங்க தான் இவங்க 2 பேரும் கொடுத்தீங்களா? ஐயோ 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 ஐயோ, மாமா சேதுவும் தமிழும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பை செஞ்சிட்டு இருக்காரு. அதுல இப்படி கல்யாணம் ஆன 2 பேரை கலந்துக்க வச்சு இது இப்படி கெடுத்துட்டீங்களே அத்தாச்சி. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? அடியே, எதுக்கடி கல்யாணம் ஆன 2 பேரும் இந்த கூட்டத்துல சேர்க்க சொன்ன? அவங்க 2 பேரையும் எதுக்கடி கொடுத்த? இவங்க 2 பேரும் வரதுக்கு பதிலா யாராவது கஷ்டப்படுற ஏழை பொண்ணுங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருந்தா அது எவ்வளவு புண்ணியமா இருந்திருக்கும். ஏண்டி கல்யாணம் ஆன 2 பேரை கொடுத்த? ஐயோ இல்ல இல்ல, அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எப்பா மூர்த்தி, எப்பா சண்முகம், சொல்லுங்கப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆகல சொல்லுங்கப்பா. ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? ஏன்பா நீங்க 2 பேரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல? எப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? எப்பா மூர்த்தி, சூப்பரா நடிக்கிறீங்க. என்ன நடந்துச்சு நீ சொல்லுமா. மாமா, கல்யாணம் பண்ணிக்கிற ஒவ்வொரு ஜோடிக்கும் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சீர் தரீங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இதோ இங்க நிக்கிறாங்களே, இந்த சாவித்திரி அம்மாவும் தாமரையும் அதுல வேணும்னே கல்யாணம் ஆன 2 ஜோடிய கலந்துக்க வச்சிருக்காங்க. அப்பதான் அவங்க கிட்ட டீல் பேசி 2 ஜோடிக்கும் சேர்த்து 30 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுல 15 லட்சம் ரூபாய் பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலாங்கிறதா இவங்களோட பிளான். இது விஷயமா நேத்து அவங்க பேசினதை நான் கேட்டேன். இதை நேத்தே நான் உங்ககிட்ட வந்து சொல்லிருப்பேன் மாமா. ஆனா எல்லாரும் கையும் களவுமா பிடிக்கணும் தான் இப்ப சொல்றேன் மாமா. ஐயோ 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 ஐயோ, இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்குமா? நீதி நேர்மையை நிலைநாட்டுறவரு நீதான்னு சொல்லி மறுபடியும் காட்டி கொடுத்துட்டியே. நீ நின்னு பேசுற தெய்வம்னு காட்டிட்டியே என் மருமக காவியா மூலமா. யாரெல்லாம் அநியாயம் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க முகத்தறையே கிழிச்சுட்ட. அதாச்சி, நீங்க பண்றது நியாயமா இருக்கா? மாமா எவ்வளவு பெரிய விஷயம் பண்றாரு, எவ்வளவு புண்ணியம் இது, எவ்வளவு பெரிய சமூக சேவை. அத போய் இப்படி கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே. ச்சே, இது மாமாவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். ஊரு முழுக்க மாமாவை பத்தி தப்பா பேசுவாங்களே. இந்த 7-8 ஜோடி உண்மையான ஜோடியா, இல்ல அதுவும் கல்யாணான ஜோடியா? கமிஷனுக்காக பண்றாங்களா, இல்ல ஊரை ஏமாத்தத்துக்காக பண்றாங்களான்னு பேசுவாங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னால முடியலையே. அத்தாச்சி பண்ண வேலைக்கு என் தலையெல்லாம் சுத்துது மாமா. ஏ ஈஸ்வரி, அத்தை நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏடி சாவித்திரி, இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணியா? அம்மா அது வந்து சொல்லடி, பண்ணியா? அம்மா இல்லம்மா. ஏடி நீயும் ஆதா கூட சேர்ந்து பித்தலாட்டம் பண்றியா? இங்க பாருங்க, மரியாதையா சொல்லிட்டேன். 2 பேரும் கோயில விட்டு வெளியில போங்க. பஞ்சாயத்து மேடைக்கு அந்த பக்கம் நில்லுங்க. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல கலந்துகிட்டு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. போங்கடி வெளியில. அண்ணே, என் கூட பிறந்தவன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன். இல்ல சாமி கிட்ட இருக்க அருவாள் எடுத்து ஒரே சிவாச்சி விடுவேன். மரியாதையா ஆத்தா சொல்ல மாதிரி கோயில விட்டு வெளில போ. வெளில போ. எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க கோயிலை விட்டு வெளியே போறோம். ஏய் ஓடி. ஐயா எங்களை மன்னிச்சிருங்கய்யா, நாங்க இதுக்கு திட்டம் போடலையா. சாவித்திரி அக்கா தான் போன் பண்ணி இந்த கல்யாணத்தை கலந்துக்கோங்க, இதனால கிடைக்கிற பணம் நகை எல்லாம் பாதி பாதி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இத பண்ணிட்டோங்கய்யா, எங்களை மன்னிச்சிருங்கய்யா. ஏமாத்த பார்த்தல. மாப்பிள்ள விடு மாப்பிள்ள, சொல்றது கேளு, விடு மாப்பிள்ள. போடா போடா. ஏண்டா ஏய் களவாணி போல, என் வந்து நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிருக்கா, இங்க வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களா? ஏப்பா இவங்க சும்மா விடக்கூடாப்பா. அடிச்சு ஊசி நடேசா, போடா கோயில் போலாம். இதே கூட போடா. சம்பந்தி 10 ஜோடிகளுக்கு கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொன்னீங்க. 8 ஜோடி தான் இருக்கு. இன்னும் 2 ஜோடிகளுக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் ராத்திரியே எங்க அப்பா கிட்ட சொல்லி உண்மையிலேயே கஷ்டப்படுற 2 குடும்பத்துல இருந்து 2 ஜோடியை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. உண்மையிலேயே கஷ்டப்படுற 2 குடும்பத்துல இருந்து 2 ஜோடியை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. ஐயோ மருமகளே, உன்னை நினைக்கிறப்போ எனக்கு அப்படியே புல்ல அரைச்சு போகுதுமா. நான் உன்னை அப்படியே மெச்சு போய் பாக்குறேன். எவ்வளவு புத்திசாலித்தனமா நீ நடந்துக்கிற. தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு கண்ணு முன்னாடி நிறுத்தினது மட்டும் இல்லாம 2 ஜோடியையும் நீ ரெடி பண்ணிருக்க. நீ எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துட்டு இருக்க. மாமா, தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தினது மட்டும் இல்லாம 2 ஜோடியையும் ரெடி பண்ணிருக்க மாமா. அடவா ஊருக்கு நல்லா உன் மேல படுது. ஏ ராசாத்தி. காவியா, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கேன். உனக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்குமா. ரொம்ப நன்றி மாமா.